100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழப் போகின்றதா? நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றதா? திருமண வாழ்க்கை, குடும்பத்தினுடைய நிலை இதெல்லாம் சிறப்பாக இருக்கப் போகின்றதா? பண வருமானம் எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனைகள் தீர என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகும் மாதமாக அமையுமா அப்படின்ட்டு யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகளையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் 9வது வீட்டின் அதிபதியான புதன் பகவான் இந்த ஜூலை மாத தொடக்கத்திலேயே 10ஆம் வீட்டில் இருப்பதால் ராஜயோகம் அடைய போறீங்க என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தின் நிலை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதம் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் தங்கி வலுவாக இருப்பார். இதனால் நீங்கள் விரும்பிய பலன்களை பெற முடியும். குறிப்பாக சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கர நிலையில் இருப்பார். இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சற்று பாதிப்புகள் ஏற்படும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்க போகின்றது. 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஆனால் செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சற்று தொல்லை தருவார். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் சங்கடப்படக்கூடிய, கோபப்படக்கூடிய சில விஷயங்களை உங்களிடம் சொல்லலாம். அதனால் இந்த விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 9வது வீட்டில் அமர்ந்து ராஜயோக பலன்களை தருவார் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரியனும் சுக்கிர கிரகத்துடன் இணைந்து உங்களுடைய நிதி நிலைமையை பார்த்து கொள்வாங்க. குறிப்பாக நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை பெற போகிறீங்க. கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பார். ராகு பகவான் 6வது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார். இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரியான நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளிடம் மட்டும் சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதேபோல் தந்தையின் உடல் நலத்திலும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். கவலைப்படும்படியாக பாதிப்புகளை நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி தரமாட்டார் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். பண வரவு பல வழிகளிலையும் இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகள் அனைத்தும் இதன் மூலமாக பூர்த்தியாக்கிடும். திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். சொந்த வீடு வாங்கும் கனவு இப்போது முழுமையாக நிறைவேறப் போகின்றது. பாதியில் நின்ற கட்டடப் பணிகள் மீண்டும் தொடரும். கடனே இல்லை அப்படின்ற நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம் இந்த காலம்தான் என்பதை சொல்ல வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் வந்து சேரும். வருமானம் பெருகும். குடும்ப உறவுகள் பலப்படும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு தருவாங்க. தாய் தந்தையரின் உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு வெகு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கை துணையின் வழியே ஆதாயம் தரக்கூடிய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும்.
அவங்களால தேவையான உதவிகளும் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம், அவர்களுடைய வளர்ச்சி என்று அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் சிறப்பான உயர்வை தொட போகிறீங்க. 2024 ஜூலை மாதம் 31க்குள் இது நிச்சயம் நடந்தேறும். பதவி உயர்வுகள் எல்லாம் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் சிறந்த ஊழியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரும். பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்து கொள்ளுங்க. அரசு பணி மிக எளிதாக தடையில்லாமல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே அரசு பணியில் சேருவதை லட்சியமாக கொண்டவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு பணி கிடைத்தே தீரும் என்பதை சொல்ல வேண்டும். பணியில் இருப்பவர்களுக்கு துறை சம்பந்தப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அவை அனைத்தும் இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை 31க்குள் முடிவுக்கு வந்துடும். உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் கைவிடப்பட்டுடும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவது அல்லது வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சி போன்றவையெல்லாம் இப்போது எளிதாக நிறைவேறப் போகின்றது. தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாகவே இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகள் தேடி வரும். தொழிலானது சாம்ராஜ்யமாக விரிவடையும். அதற்கு தேவையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது தனியாக தொழில் செய்யும் வாய்ப்பு உண்டாகும். இப்போது செய்து கொண்டிருக்கும் தொழிலோடு இணைந்த வேறு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கின்றது. நிச்சயமாக தொடங்குவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. உணவு தொழில், வாகன தொழிலில் இருப்பவங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. இந்த மாதம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அப்படின்றது பல 100 மடங்கு வளர்ச்சி பெறும். ஓய்வை மறந்து உழைப்பை அதிகப்படுத்தினா நிச்சயம் உச்சத்தை தொடுவீங்க. பங்கு வர்த்தக தொழில், ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் இவை அனைத்துமே சிறப்பானதாக வளர்ச்சி அடையும். இதுவரை ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து பன்மடங்கு லாபம் பெறும். நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் எல்லாமே மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம், மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட வியாபாரமெல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்படியான வளர்ச்சி நிச்சயம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்தவங்களே, வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தும் வாய்ப்பு இருக்கின்றது. புதிய கிளைகள் தொடங்குவது, வேறு நிறுவனங்களோடு இணைந்து வியாபாரத்தை பெருக்குவது போன்றவை நடக்கும். அந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதேபோல அவர்களுடைய தேவைகளும் சிறப்பாக இருந்து நீங்கள் பூர்த்தி செய்து தருவீங்க. சிறு வியாபாரிகளாக இருந்தவங்களெல்லாம் மிக பெரும் வியாபாரிகளாக மாறக்கூடிய அதிசயமும் இந்த மாதத்தில் நடைபெறும். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். விவசாய தொழிலில் இருப்பவங்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய தானியங்களுக்கு அதிகப்படியான விலை கிடைக்கும். அரசு சலுகைகள், மானியங்கள் எல்லாம் தடையில்லாமல் கிடைக்கும். இடுபொருட்கள் தடையில்லாமல் கிடைக்கும். பணப்பயிர்களில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். இயற்கை சார்ந்த விவசாயிகளாக இருந்தீங்கன்னா தங்களுடைய விவசாய தொழிலானது லாபத்தை கொடுக்கும். விவசாய இயந்திரங்கள் தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். சிறந்த வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் நீங்கள் பெற போகிறீங்க. இந்த காலகட்டம் அனைவருக்குமே சிறப்பான காலகட்டமாக இருக்க போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் உங்களுடைய கற்பனை கோட்டைகள் அனைத்தும் நிஜமாக மாறும் அப்படின்றதே உண்மை. செல்வ வளம் சேரும், சொந்த வீடு அமையும், வாகனங்கள், சொத்துக்கள் என இயல்பாகவே கஷ்டப்படாமல் அனைத்தும் உங்களை வந்து சேரும். கணவன் மனைவி அந்யோன்யம் திருப்திகரமாக இருக்கும், அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும்.
திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் காலம் இந்த மாதம். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் இருந்து மட்டும் சற்று விலகி இருந்தாலே போதும். இதை தவிர மற்ற அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகம், சுய தொழில், வியாபாரம் என அனைத்தும் உயர்ந்த நிலையை அடையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலகட்டத்தை உங்களுடைய கடும் உழைப்பாலும் ஆழ்ந்த திட்டமிடலாலும் எதிர்கால வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. மாணவர்களுக்கு கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். விரும்பிய கல்வி விரும்பியபடியே கிடைக்கும். உயர் கல்விக்கான உதவிகள் தேடி வரும். வங்கி கடன் மிக எளிதாக கிடைக்கும். உங்களுடைய கல்விக்கு சக மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க. சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பீங்க. தோல்வி அப்படின்றதே உங்களுக்கு இருக்காது. கல்வியில் வெற்றிகரமான வளர்ச்சி இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் இருக்காது. ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய சர்க்கரை அளவை பராமரிக்க வேண்டும். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், பார்வையில் பிரச்சனைகள், கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலை, ஒற்றை தலைவலி போன்றவை உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவையாக இருக்கும். சிறுநீர் வெளியேறுவதில் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பரிக்கல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தால் அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கையெல்லாம் இருக்கும், கடன் பிரச்சனைகள்லாம் அடைய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த ஜூலை மாதம் 31க்குள் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.